கேட்பார்கள். பொதுவாக முன்பின் அறிமுகமாகாமல் பெற்றோர் ஏற்பாடு செய்திருக்கிற திருமணம் என்றால் மணமேடையிலே வந்து ஓரக்கண்ணால் பார்ப்பார்கள். அது ஒரு வெள்ள புன்சிரிப்பு லேசாக அந்த உதடுகளிலே நெளியும், வெளியில் தெரியும் தெரியாமலும். ஆனால் நான் கேட்டேன், இது என்ன காதல் திருமணமா அல்லது ஏற்பாடு செய்த திருமணம்? இல்லை இல்லை, ஏற்பாடு செய்த திருமணம். மணமகளை நீங்கள் எவ்வளவு நாட்களுக்கு முன்பு போய் பார்த்தீர்கள் என்று. ஒரு 3.5 மாதம் இருக்கும் என்றார். அப்படியா? மணமகளை பார்த்தீர்கள். அதன் பிறகு தினந்தோறும் எத்தனை மணி நேரம் நீங்கள் தொலைபேசியிலே அலைபேசியிலே பேசுகிறீர்கள்? அதிகமா பேசலன்னா தினம் ஒரு 15 நிமிஷம் தான் பேச. அவங்களுக்கும் வேலை இருக்குல்ல, ஒரு 15 நிமிடம். மணமகள் கழுத்திலே மாலையை போடுன்னு சொன்ன செந்தில்குமார் மணமகள் மஞ்சுளாவினுடைய கழுத்திலே மாலையை போட்டான். மணமகளின் கரத்திலே மங்கள மாலையை, மணவீசும் மலர் மாலையை கொடுத்து, உன் கண்ணின் ஒளியாக திகழப் போகிற உன் கணவனாக இதோ நீ ஏற்று கைத்தலம் பற்ற இருக்கிற மணமகனுக்கு இந்த மாலையை சூட்டு என்று சொன்னேன். இந்த தம்பி அப்படியே நுனி விரலை, பெருவிரலை, பாதத்தின் வெறுவிரலை ஊன்றி உயரமா நின்று கொண்டான். எப்படி நீ மாலை போடுறது? ஆனாலும் சரி, எப்படியோ சிரமப்பட்டு மாலையை போட்டாங்க. சரி, பையன் கொஞ்சம் பொல்லாத குறும்புக்காரன் என்பதை நான் புரிந்து கொண்டேன்.